ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்கள் மாலை நேரத்தில் ஸ்நாக்காகவும் செஞ்சு தரலாம். ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட சுட 10 கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு, அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா 2 முறை அலசிட்டு தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெண்டுமே சேர்த்து நான் 1 கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேங்க. 3/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு, 1/4 கப் அளவுக்கு உளுந்து கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு சுட தண்ணீர் ஊற்றிக்கங்க. சுட தண்ணீர் ஊற்றிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளேயே ஊறிடும். நார்மல் வாட்டர் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் தேவைப்படும். இப்போ நான் சுட தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க. பச்சை பயிரும் உளுந்தும் நல்லாவே ஊறியிருக்கு. சுட தண்ணீர் ஊற்றுனதுனால இந்த அளவுக்கு நல்லா ஊறினதும் இதில் இருக்க தண்ணியை வடிய விட்டுட்டு இதை அப்படியே எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் அதையே கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் மாற்றிட்டு இதோட 2 பச்சை மிளகா உடைச்சி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல் உரித்து சேர்த்துட்டு இது கூட தோல் சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம், கூடவே ஊற வச்ச தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கங்க. அதிகமாக தண்ணீர் சேர்க்காமல் 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துறாமல் இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துக்கங்க. இட்லி மாவு பார்த்துக்கு இது மாதிரி திக்காக தான் இருக்கணும். இப்போ அரைச்ச மிக்சிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வைச்சு விட்டுக்குங்க. தண்ணீர்லாம் விட்டு சேர்க்காமல் இது மாதிரி நல்லா ஸ்பூனால் ஒட்டை வைச்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க. சாப்பிட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துட்டு இதோட கருவேப்பிலை, மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்து மாவோட நல்லா கலந்துக்கலாம். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா மாவில் எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. இதில் விருப்பப்பட்டிங்கன்னா கேரட் கூட சின்னதாக துருவி சேர்த்துக்கலாம். சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவு திக்காக இருக்கணும். இப்போ இதை ஊற்றி வேக வைக்கிறதுக்கு பணியாரக்கல்ல சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு சுட்டிங்கன்னா நல்லா சுவையாக சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும். எல்லா குழிகளிலுமே ஒரு பாதி அளவு எடுத்து விட்டுக்கங்க. இது மாதிரி முழுசாக சேர்த்துறாமல் பாதி அளவுக்கு சேர்த்திங்கன்னா வெந்து நல்லா உப்பி வரும். நம்ம இதில் சோடா உப்பு, ஈனோவை எதுவுமே சேர்க்கலைங்க. மாவை அரைச்சதுமே நம்ம இதில் வெஜிடபிள்லாம் சேர்த்து ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சு நல்லா ஒரு சைடு வெந்ததும் ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு சைடு பொன்னிறமாக செவந்திருக்கு. திருப்பி விட்டு இன்னொரு சைடும் பொன்னிறமாக செவந்ததும் எடுத்துடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா உள்ளே வெந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்டா நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம சேர்த்த ஸ்வீட் கார்ன் தேங்காவோட மென்று சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ஹெல்த்தியான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலையும் ஈஸியாக செஞ்சு அசத்துங்க. இப்போ இன்னொரு சைடும் செவந்து பொன்னிறமானதும் எடுத்து சுட சுட பிளேட்டில் வச்சு பரிமாறலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுது. வீட்டில் இட்லி தோசைக்கு மாவில்லாத சமயங்களில் இது மாதிரி ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும்.